कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथः जयतु ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ச வர்ததாம். பெரும்பாலானவர்கள் இந்த ஸ்லோகத்தை நன்கு அறிந்திருப்பார்கள். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். காவேரி வர்ததாம் காலே, நீரின்றி அமையாத உலகு என்னும்படியாக நம்முடைய தமிழகத்தின் உயிர் நாடியாக, ஜீவாதாரமாக, ஜீவநதியாக விளங்கும் காவேரி நதி வெள்ளமிட்டு பெருகி ஓடட்டும். காவிரி வற்றாத ஜீவ நதியாக என்றுமே நீர்ப்பெருக்குடன் திகழட்டும். காவேரி வர்ததாம் காலே. அவ்விடம் காவேரியில் நீர் ஆதாரம் பெருகி வழிவதற்கு காரணமாய் காலே வருஷது வாசவகா, வாசவகா என்னும் இந்திரன் நன்கு மழை பொழிவிக்கட்டும். அதன் பிறகு ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ச வர்ததாம், திருவரங்க திருப்பதி, திருவரங்க பெருநகருள் செல்லீர் பொன்னி திரைக்கையால் அடிவரிட பள்ளி கொள்ளும் அந்த கருமணியாம் ஸ்ரீ ரங்கநாதன் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக என்றும் பொலிக 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 என்னும்படியாக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யட்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் சிறந்த பொருள். ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ச வர்ததாம் என்பதாக இந்த பிரார்த்தனை ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் செய்யும் காலங்களிலெல்லாம் எல்லா பெரியோர்களாலும் செய்யப்படுகிறது. ஆனாலும் தற்பொழுது நமக்கு மிகுந்த துயரத்தை அளிக்கக்கூடியது நீர் ஆதாரத்தை நாம் இழந்திருப்பது. எங்கும் சரியான காலங்களில் சரியான அளவில் மழை பொழியாததினாலே நாம் எல்லோரும் மிகுந்த துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். காவேரி வறண்டு விட்டாலே இப்படி ஒரு வறட்சியை உலகம் சந்தித்ததே இல்லை என்னும்படியாகத்தான் எல்லோருடைய நிலைகளும் அமைந்திருக்கிறது. அதுவும் திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருமஞ்சன தீர்த்தத்தை அளிக்கக்கூடிய அந்த காவிரி வறண்டு விட்டது என்றால் இது காட்டிலும் துர்தசை என்பது வேறு உண்டோ? பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பிரார்த்தனையின் வீரியம் போதாது. நாம் நம்முடைய நோய் தீர்ப்பதற்காக, நோய் நீங்குவதற்காக மருந்து சாப்பிடுகிறோம். ஆனால் கூட அந்த நோய் நீங்கவில்லை என்றால் மேலும் மேலும் அந்த மருந்தை உட்கொண்டு நோய் தீர்ந்து சுகமாக இருப்பதைப் போல உத்தமமான வகையில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையினால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் கொள்ளும். அதற்காகத்தான் பூலோக வைகுண்ட க்ஷேத்திர விசேஷமான திருவரங்க திருப்பதியில் வரும் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 16ஆம் தேதி திருவரங்க திருப்பதியில் வடக்கு உத்தர வீதியில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை அமைந்திருக்கிறது. அந்த திருமாளிகையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி என்று காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் ஸ்ரீரங்கத்திலும் தமிழகத்திலும் தீங்கின்றி மும்மாறி மழை பெய்ய வேண்டி விசேஷமான அந்த மழை வளத்தினாலே பயிர் பச்சைகள் தனதானிய சமிருத்திகள் நன்கு சிறந்து தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த நல்லாட்சியில் மக்கள் மேலும் சுகானுபவம் பெறுவதற்காக ஒரு மாபெரும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. ஆகையால் ஆஸ்தீக அன்பர்கள் எல்லோரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக உங்களிடத்தில் மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டு பிரார்த்தனையின் விசேஷமாக சர்வ சக்தி படைத்தவனாகவும் வேதஸ்வரூபனாகவும் எம்பெருமானுடைய வாகனமாகவும் நித்திய சூரிகளில் சிறந்தவனாகவும் திகழும் கருத்மானுக்கு தொட்டி திருமஞ்சனம் நடத்தப்படுகின்றது. ஆம், கருடனை உள்ளம் உருகி பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு தொட்டியில் எழுந்தருளப் பண்ணி அவருடைய மூக்கு அளவிற்கு தண்ணீரை நிரப்பி பிரார்த்தித்தோமினால் கட்டாயம் மழை பொழியும் என்பது மகான்களுடைய ஓர் அனுபவம். அந்த அனுபவத்தின்படிதான் தற்பொழுது திருவரங்கத்தில் தமிழகத்தில் மழை வேண்டி நாம் ஒரு பிரார்த்தனை செய்ய போகின்றோம். அன்பர்களே, இது லோகக்ஷேமத்திற்காக நடத்தப்பெறும் பிரார்த்தனை. இதில் எந்த விதமான கட்டணங்களோ அல்லது கலந்து கொள்ளும் நியமங்களோ எதுவும் கிடையாது. பக்தி, மகாவிஸ்வாசம், மழை பொழிய வேண்டும் என்னும் அந்த ஒரே நோக்கம்தான் இதற்கு குவாலிஃபிகேஷன், அதாவது இதில் கலந்து கொள்ளும் ஒரு தகுதி. ஆகையால் எதையும் எதிர்பாராமல் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வேறு சில இடங்களில் வசிப்பவர்களுக்கு
ஒருவேளை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எங்கெங்கு திருக்கோயில்கள் இருக்கின்றனவோ அந்த திருக்கோவில்களில் கருட பகவானுடைய சன்னதியில் தொட்டி திருமஞ்சனம் செய்வதற்கு வசதி இல்லை என்றால் கூட இதே சமயத்தில் கருடனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து உள்ளம் உருகி பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கு தயிர் சாதத்தை நிவேதனம் செய்தோமையினால், அதாவது துர்ஜோதனம் எனப்படக்கூடிய அந்த தயிர் சாதத்தை நிவேதனம் செய்தோமையினால் கட்டாயம் மழை பொழியும். உங்கள் நம்பிக்கை மிக முக்கியம். ஆகையால் மிகச்சிறந்த இந்த உபாயத்தை, அதுவும் பூலோக வைகுண்ட கஷேத்திர விசேஷமாம் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சன்னிதானத்தில் நாம் நிகழ்த்தப் பெறுகிறோம். இதனை எல்லோரும் தங்கள் உறவினர்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்க பிரார்த்திக்கின்றோம். மேலும் இது குறித்த தகவல்களை இப்பொழுது திரையில் தெரியும் இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு அறியலாம். ஆங்காங்கு திருக்கோவில்களில் கருடன் சன்னதியில் இது போன்ற பிரார்த்தனையை செய்யுங்கள். தேசம் சுபிக்ஷமாகும். இந்த நல்லாட்சியில் நாமும் நலம் பல பெறலாம்.